ஹலோ guys, இன்னும் நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா நாம யூஸ் பண்ணக்கூடிய கவர்மெண்ட் லேப்டாப். அந்த லேப்டாப்ல SSD நம்ம போட்டு யூஸ் பண்ணா எவ்வளவு ஸ்பீடா இருக்குங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது கவர்மெண்ட் லேப்டாப்ல SSD போட்டு ஸ்பீட் டெஸ்ட் தான் பண்ண போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. பார்த்து முடிச்சும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நாம பார்த்தீங்கன்னா 6 விதமாக நம்ம ஸ்பீட் டெஸ்ட் பண்ண போகிறோம். என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பிசி ஆன் பண்ணுறது, அதாவது பூட் பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரோம் ஓப்பன் பண்ணுறது, மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் ஓப்பன் பண்ணுறது, விஎல்சி பிளேயர் ஓப்பன் பண்ணுறது, அதுக்கப்புறம் ப்ரீமியர் ப்ரோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷட் டவுன் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் நம்ம பண்ண போகிறோம். ப்ரீமியர் ப்ரோ எதுக்கு ஆட் பண்ண பார்த்தீங்கன்னா அது ப்ரொஃபஷனலாக நிறைய எடிட்டிங்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் அந்த இது நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள்.
இதுல பாத்தீங்கன்னா SSD வந்து ரொம்பவே ஸ்லோவா இருக்கிற மாதிரி இருக்கும். உண்மையிலே சொல்ல போனா SSD வந்து ஸ்லோ கிடையாது, ஃபாஸ்டா தான் இருக்கும். ஸ்லோவா இருக்கிற காரணம் ஒரே ஒரு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதோட பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா வந்து வீடியோ ரெக்கார்டர் வந்து ரன் ஆயிட்டு இருந்தது. வீடியோ ரெக்கார்டர் ரன் ஆயிட்டு இருந்ததுன்னா எவ்வளவு பெரிய பிசியா இருந்தாலும் அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஏற்ற வந்து ஸ்பீட் வந்து கொடுக்காது. ஸோ அதனாலதான் இதுல வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி வந்து SSD கவர்மெண்ட் லேப்டாப்ஸ்ல போட்டால் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். கவர்மெண்ட் லேப்டாப் இல்லை, பிசி எவ்வளோ பெரிய லேப்டாப்பாக இருந்தாலும் சரி, எவ்வளோ லோ பட்ஜெட் லேப்டாப்பாக இருந்தாலும் சரி, அதில் நீங்கள் வந்து SSD போட்டிங்கன்னா வேற லெவல் ஸ்பீடு கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஸோ உங்ககிட்ட காசு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து SSD வந்து வாங்கி போடுங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் வீடியோஸ் வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்க செலக்ட் பண்ணிடுவாங்க. அப்போ தான் அடுத்த வீடியோஸ் போடுறது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.